அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணாராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். நான் எவ்வளவோ பதிவுகள் கொடுத்திருக்கிறேன். இன்று ஒரு பதிவு. எந்த பதிவு என்றால் சூரியனை பற்றிய பதிவு. நவகிரகங்களில் சூரியன் அரசன். அந்த ஜாதகத்திலே சூரியன் அருமையாக இருந்தால், உச்சம் பெற்று இருந்தால் என்ன செய்வான் என்றால் உன்னை அரசனாக்குவான். உச்சம் மட்டுமல்ல, சூரியன் ஜாதகத்தில் ஸ்ட்ரென்த் பலமாக இருக்க வேண்டும். சரி, அந்த சூரியனை பற்றி இப்பொழுது சொல்லுகிறேன். இப்போது சிம்பிள் எக்ஸாம்பிள், மேஷ லக்னன்னு வைங்க. இப்போது இந்த லக்னத்திலேயே சூரியன், இந்த சூரியன் இந்த மேஷத்தில் உச்சம், 2ல் சூரியன் தன குடும்பத்தில், வெற்றி போல் கீர்த்தி ஸ்தானம் 3ல் சூரியன், 4 இந்த சுகஸ்தானத்திலும் சூரியன், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி, 6லே சூரியன் கன்னி சூரியன், துலா சூரியன் நீச்சம், 8லே சூரியன், 9ல் சூரிய பகவான், 10ல் சூரியன், கும்பத்தில் 11ல் சூரியன், மீனத்தில் 12ல் சூரியன். இப்போது இந்த சூரியன் முக்கியமாக உங்களுக்கு 2ல் 8ல் 7ல் 12ல் இருக்கக்கூடாது. இருந்தால் என்ன அப்படின்னா வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும், போராட்டமாக இருக்கும். ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை வரும், போராட்டத்தை கொடுக்கும். அதே இந்த சூரியனை குரு பார்த்ததுன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது. சூரியன் முக்கியமானது. நவகிரகங்களிலே சூரியன் அதுதான் முக்கியம். அரசாளக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது சூரியன். ஆம். இப்போது இந்த சூரியன் லக்னத்துக்கு 3, 6, 9, 10, 11ல் இருந்தால் ஐயா அவங்க வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும். ஆனால் சூரிய திசையோ சூரிய புத்தியோ வரணும். வந்ததுன்னா நிம்மதியாக உட்காரணும். அவங்கள தேடிக்கின்னு வெற்றி, புகழ், கீர்த்தி, பணம் எல்லாமே வரும். டைட்டில் கொடுத்த சூரியன் இங்கே இருந்தால் கோடி கோடியாக பணம்தான். ஆமாம், சூரியன் 3, 6, 9, 10, 11 இருந்து தசை நடந்தால், புத்தி நடந்தால் பிரமாதமாக இருக்கும். 2வது லக்னத்தில் சூரியன் இருந்தால் என்ன அப்படின்னா விடாமுயற்சி, தைரியஸ்தர்கள். அவங்க சொல்கிறத தான் கேட்கணும், மற்றவங்க சொன்னாலும் எடுக்க மாட்டாங்க. அவங்க மனசில் என்ன விழுதோ அதை தான் செய்வாங்க. லக்னத்தில் சூரியன் இருந்தால். 2ல் இருந்தால் ஐயா குடும்பத்தில் சதா போராட்டம், சதா வாக்குவாதம், ஆர்கியூமெண்ட்டு, நிம்மதி இல்லாமல் போகும். கணவன் மனைவிக்குள்ளே பல பிரச்சனை உருவாகும். ஆமாம், பஞ்சாயத்து வரைக்கும் கூட போயிருக்குது, நான் பார்த்துருக்குறேன் 2ல். காரணம் வாக்குஸ்தானத்தில் சூரியன் தடதடன்னு பேசுவாங்க, நிதானம் இருக்காது. 2ல் இருந்தால். 3ல் இருந்ததுன்னா வெற்றி போல் கீர்த்தி, அருமையாக வருவாங்க. எல்லாம் எப்படி செய்யணும் திட்டம் போட்டு வாழ்க்கையில் பிரமாதமாக வந்துடுவாங்க. 4ல் வண்டி, வீடு, வாசல், வாகனம், தாயாரை பற்றி சொல்கிறது. 4லேயும் சூரியன் இருந்தால் யோகத்தை தான் கொடுக்கும். ஆனால் கல்வியில் கொஞ்சம் பிரேக் பண்ணி தடை பண்ணி கண்டினியூ பண்ணலாம். 4ல் இருந்ததுன்னா வண்டி, வீடு, வாசல், வாகனம் அருமையாக வாங்கிடுவாங்க. 4. 5 சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெற்ற இடம் சூரியனுக்கு. அதனால் அவங்க உட்காந்துக்கினே சம்பாதிப்பாங்க, எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இல்லை. புத்திரஸ்தானம், பூர்வீக புண்ணியஸ்தானம் சொல்லுவோம். அப்பாவுக்கு அப்பா, அதாவது கிராண்ட் ஃபாதர், தாத்தா, அவருடைய விவகாரத்தெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம். அதே நேரத்தில் ஞானத்தை கொடுக்கக்கூடியது, சிந்திக்கிற திறமை அதிகமாக கொடுக்கும் எந்த ஒரு காரியம் செய்தாலும். 5. 6 ரணரோகஸ்தானம், சத்ரு ஜெயிப்பாங்க. எந்த சத்ருவும் இவங்களை ஒன்றும் செய்ய முடியாது, எந்த விரோதியும் இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. கோர்ட்டு கேஸு எல்லாமே சக்ஸஸ், அனாவசியமாக பண்ணிட்டு வந்துடுவாங்க. 6ல் இருந்தால் அருமையாக இருக்கும். 7 கலத்திரஸ்தானம்,
அதே 7 பார்ட்னர்ஷிப் பிளேஸ். அது இந்த களத்திர ஸ்தானத்தில் சூரியன் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் கொடுக்கும். யாராவது விட்டு கொடுத்தா நல்லது, இல்லைன்னா இதே தான் பிரச்சனை போயினே இருக்கும். நித்திய கண்டம் பூர்ணாயத்து மாதிரி தான் செய்துன்னு இருக்கும். 7 இருந்தால் பெரிய தொல்லை. 8 எதிர்பாரா விபத்து, எதிர்பாரா நோய் நொடி, கீழே விழுறது, ஆக்சிடெண்ட் ஆகுறது, கடன் தொல்லை, கோர்ட்டு வழக்கு எல்லாம் கொடுக்குற இடம் 8. அதனால் ரொம்ப ரொம்ப நிதானமாக வாழ்க்கையில் போகணும். அந்த தசை வந்ததுன்னா ஆடக்கூடாது. அருமையான தசை நினச்சிக்கின்னு இஷ்டத்துக்கும் போனாங்கன்னா கண்டிப்பாக கோர்ட்டில் நிற்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு போயிடும். 8 பாகிஸ்தானத்தில் சூரியன் பிரமாதமாக இருக்கும். அவங்க உழைப்புக்கு ஏற்ற அளவுக்கு ஊதியம் வரும், பணம் வரும், சொத்து சோகம் சேர்ப்பாங்க, 1க்கு 2 3 வீடு வாங்குவாங்க. பெரிய செல்வந்தர்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா செய்யும், அருமையாக கொடுக்கும் சூரிய பகவான். 10ல் ஒரு தொழில் இல்லை 5 6 தொழில் செய்வாங்க. அந்த அளவுக்கு அருமையான இடம் 10. ஆமாம், அதே நேரத்தில் அரசியலில் பெரிய செல்வாக்கு, அரசியலில் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் பிரமாதமாக கொடுக்கும், பிரமாதமாக வந்துடுவாங்க. 10ல் இருந்தாவே அரசாங்க தொடர்பு, அரசாங்கத்தால் லாபங்கள் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் சூரியன் எப்படியாப்பட்ட தொழில் செய்தாலும் மண்ணை பொண்ணாக்கக்கூடிய ஒரு இடம் 11 லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லுவேன். 12 விரயஸ்தானம். எப்பா சேர்த்த பணெல்லாம் கேர்ஃபுல்லாக வைக்கணும், இல்லைன்னா எப்படி வந்ததோ அப்படியே போகும். கடலில் அலை வருது பாருங்க, அப்படி வந்து திரும்ப ரிவர்ஸில் போகும், அந்த மாதிரி பண்ணி விடும். ஆகவே 12ல் சூரியன் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கையில் காசு வருதா சேர்த்து வையுங்க, சொத்து சோகம் வாங்குங்க. கையில் வச்சுக்கினே இருந்தால் ஐஸ் கட்டி மாதிரி கரையும். அதனால் சூரிய பகவானை நீங்கள் பூஜித்து வாங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. இப்போதும் ரொம்ப பேர் சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் சூரிய பகவானை ஏதோ குளத்தில் போய் இறங்கி ஆத்தோரமாக நின்னும் தண்ணியில் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. காரணம் கண்ணுக்கு அவ்வளோ சக்தி. 2வது ஆத்மகாரகன், ஆத்ம பலம். அதாவது ராமாயணத்தில் ஒரு கூற்று என்னென்னா, அந்த ராமாயணத்தில் ராமர் ஆதித்ய இருதய மந்திரம் சொல்லி 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 பூஜை பண்ணதுனால அவருக்கு ஆத்மபலம் பயங்கரமான சக்தி வந்ததுனால யார் குத்தது? சூரிய பகவான் குத்ததுனால ராவணேஸ்வரனை வதம் பண்ணிட்டார். அந்த அளவுக்கு சூரியன் பவர்ஃபுல்லாக இருக்கும். பிளானட்லேயே 9 கிரகத்தில் சூரியன் சரியில்லை என்றால் என்னதான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தாலும் நிம்மதி கொடுக்காது. அது மட்டுமல்ல, மேல்நாட்டவர்கள் பாருங்கள், அவங்க என்ன பண்ணுவாங்க, கடற்கரையை போய் உட்காருவாங்க. கடற்கரையில் உட்காந்துக்கின்னு சூரிய குளியல் பண்ணுவாங்க. ஏன் கேட்டால் விட்டமின் டி இருக்குது அப்படின்வாங்க. அவங்க இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க அந்த காலத்திலேயே சூரிய நமஸ்காரம், சூரிய ஒளி படணும்னு வாங்க. குழந்தைய கொஞ்ச நேரம் சூரிய ஒளியில் காலையில் காட்டுவாங்க. பார்க்க பார்க்க என்ன ஆகும்னா குழந்தைனுடைய கண்கள் பிரகாசிக்கும், உடம்பு சக்தியாகும். அந்த விட்டமின் டி இம்பார்ட்டன்ட், எலும்புக்கு ரொம்ப சக்தி. இப்போ தான் ஏசி ரூமு ஜன்னலில் தருகிறது இல்லை, எல்லாம் உள்ளுக்குள்ளவே. அதனால தான் சின்ன வயசு பசங்க முதலுக்கு கண்ணாடி போட்டுன்னு திரியிறாங்க. ஏன்னா வெளியே வரதில்லை, உள்ளேயே. ஆமாம், சூரிய ஒளி பார்க்குறது அந்த அளவுக்கு இல்லை. காலையில் பள்ளிக்கூடம் போனாங்கன்னா உள்ள, அதோட சாயந்தரம் திரும்பி வருவாங்க. சூரிய ஒளி முக்கியமானது. காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணி அந்த ஒளியை பார்த்தாவே கண்ணுக்கு அவ்வளோ சக்தி பிரமாதமாக செய்யும். அதனால் அன்பார்ந்த நேயர்களே, உங்கள் ஜாதகத்தில் சூரியன் பவர்ஃபுல்லாக இருந்தால் கவலையே படாதீங்க, அருமையாக வருவீங்க, தைரியமாக வருவீங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணுவீங்க. சூரியன் நல்லா இருந்தால் தோல்வி அடைந்தாலும் வெற்றி வர வரைக்கும் விடமாட்டீங்க. தோல்விக்கு தோல்வி கொடுத்துட்டு சக்ஸஸ் பண்ணி வரீங்க. அந்த அளவுக்கு சூரியன் பலமானது 9 கிரகத்தில். அடுத்த பதிவில் சூரியனோடு எந்தெந்த கிரகம் சேர்ந்தால் பெரிய யோகன்னு சொல்கிறேன், அதையும் பாருங்கள்.
நன்றி, வணக்கம்.